ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து தான் இதை செஞ்சேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அதனால் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்க்காது தனியா, மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகு, கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம பொடுசாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக சேர்க்காம டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலேயே தான் இந்த டிஷ் ரெடி ஆகும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்ட இஞ்சி, பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. இதிலேருந்து வர்ற சிக்கன்லேருந்து ஏற்கனவே நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தோம். இப்போ மசாலா தூள்லாம் சேர்க்கும்போது அந்த உப்பு பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துட்டு இதோட கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்சோம்ல பவுடர், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியன், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா குக் ஆகிடும். அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் தேவையில்லை. இது நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டு வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த மாதிரி சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.